அமாவாசை நாட்களை விட மகாலய அமாவாசை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? மற்ற அமாவாசை நாட்களில் நமது முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினர் அளிக்கும் உபச்சாரத்தை ஏற்று ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளில் அவர்களை வழிபட்டால் தீர்க்க ஆயுள், புகழ், செல்வம், உடல் ஆரோக்கியம், இன்பம் போன்ற அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம். மகாலய என்றால் கூட்டமாக வருதல் என்று பொருள். மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேர கூடும் காலமே மகாலய பட்சம். பட்சம் என்றால் 15 நாட்கள் என்பது பொருள். அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களே மகாலய பட்சம் என்று கூறுகிறோம். புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை நாள் வரை நீடிக்கிறது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையே மகாலய அமாவாசை. சாதாரண அமாவாசை நாட்களில் 3 தலைமுறையினர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படும். ஆனால் மகாலய பட்சம் அமாவாசை தினத்தில் தாய் வழி, தந்தை வழி முன்னோர்கள் மட்டுமின்றி நமது ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பங்காளிகள் ஏனைய அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுப்பதே மகாலய அமாவாசையின் சிறப்பாகும்.